பொருட்டோ டூ ப்ளூ வார்டெக்ஸோட சாப்டர் 13. ஸோ இந்த சாப்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இதோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த வகையில் பொருட்டோ கிட்ட நிறைய ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வந்து தான் சாப்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்களை ரீல் பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொருட்டோ பற்றி பேசுனது கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொருட்டோ சாப்டர்ஸ் தான் படிச்சிருக்கேன். பட் அதை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுதில்லை. பட் இந்த சாப்டரை படித்தோடனே கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணுண்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால அதை தூக்கின்னு வந்துட்டேன். ஸோ இந்த பொருட்டோ சாப்டர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், ஆல்ரெடி போன சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா சோல்டவுன்ன்ற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காஷின் கோஜி எப்படி இங்கே வந்தார், பொருட்டோக்கு எப்படி அவர் ஹெல்ப் பண்ணார், ஜுரா ஹிடாரி ஃபைட்டு, அப்புறம் மற்ற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சோல்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்தே ஆரம்பிப்போம். சோல்தான்ன்றது ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மேபி அந்த சோல்தான்ன்றது பார்த்தீங்கன்னா அது இந்த டென்டெயில்ஸ்லேருந்து வர ஒரு பழம் மாதிரி நம்ம வச்சுக்கலாமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அதை காட்டியிருந்திருக்காங்க. அந்த ஃப்ரூட்லேருந்து தான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்காங்க. லைக் இந்த டென்டெயில்ஸோட ட்ரீ எப்படி நம்ம மனுஷங்களெல்லாம் ஆக்கிரமிச்சு, லைக் சாசுகே ஆரம்பித்து எப்படி பார்த்தீங்கன்னா ஹிடாரி உருவாகிருக்கானோ அந்த மாதிரி ஒரு மனுஷனை ஆக்கிரமிச்சு அந்த மாதிரி தான் இது உருவாகியிருக்கு. ஸோ ஒரு மனுஷனோட அந்த ஒரு சோல் எடுத்து அந்த சோல்தான்ன்ற அந்த பழம் மூலமாக கொடுத்து அது வகையாக பார்த்தீங்கன்னா இந்த டென்டெயில்ஸோட சிஞ்சூஸாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அது உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் சோல்தானாக இருக்கணும். ஸோ ஹிடாரி செத்த உடனே அந்த சோல்தான் அப்படின்னு நம்ம பொருட்டோ கையில் கிடச்சிது. பட் ஜூரா அதுக்கு விடல. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் ஷாட் ஒன்று அடித்து பொருட்டோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்டு தள்ளுற ரேஞ்சுக்கு வரும்போது தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொமோஷி வரான். மொமோஷி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மத்சூரி வந்தா அவள் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பொருட்டோவுக்கு கண்டிப்பாக வெளியேந்து யாரோ தகவல் கொடுக்குறாங்க, சோல்தானை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா யாரோ வெளியேந்து அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொருட்டோ பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிஞ்சஸ் கிட்டேருந்தெல்லாம் ஓடி ஒழிஞ்சதை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னடான்னு பார்க்கும்போது அது நம்ம காஷின் கோஜியோட அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோபோட்டிக் ஃப்ராக் மாதிரி தான். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பொருட்டோவை அவரோட இடத்துக்கு சமன் பண்ணுறாப்புல. அது ஒரோச்சிமாரோட பழைய ஹைட் அவுட்டு. அந்த இடத்துல இருந்து தான் கொஞ்சமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பொருட்டோ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே கேட்டுறான், ஆம்னிபோட்டன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஆம்னிபோட்டன்ஸால் காஷின் கோஜியுமே பாதிக்கப்பட்டிருக்காப்புல. ஆனால் இது நடந்தது எப்படி காஷின் கோஜிக்கு தெரியும்னா, காஷின் கோஜியுமே பார்த்தீங்கன்னா அம்மோடாவோட ஒன் ஆஃப் தி இன்வென்ஷன்ஸ் தான். அம்மோடா யாரை வச்சுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரிலாம் உருவாக்கியிருக்காங்களோ, ஸோ அந்த வெஸ்ஸலாக இருக்காங்களோ அவங்களுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஷிபாயோட ஒன் ஆஃப் தி பவர் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காஷின் கோஜிக்கு எப்படி இது தெரியும்? ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட டிஸ்டன்ட் ஃபியூச்சரில் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இஷிகி கூட நடந்த சண்டையில் கிட்டத்தட்ட சாகர தருவாயில் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருக்காப்ல. ஸோ அதனால தான் இந்த இடத்துல சொல்லிட்டோவுமே காப்பாற்றிருக்காங்க. ஸோ என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆம்னிபோட்டன்ஸால் காஷின் கோஜியுமே பாதிக்கப்பட்டிருக்காரு. பட் இந்த மாதிரியும் ஒரு விஷயம் நடக்கும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த 10 டைரக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு எபிலிட்டி இருக்குது. இதன் மூலமாக ஃபியூச்சரில் நம்ம காஷின் கோஜியெல்லாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காஷின் கோஜிக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. அதோட பேர் 10 டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் எஸ்பயர் பண்ணுற டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸை நம்ம காஷின் கோஜியில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பேரியன் மோட் நருட்டோக்கும் இஷிகிக்கும் பார்த்தீங்கன்னா நடந்த சண்டையில் நருட்டோ சாகிற மாதிரி காமிச்சிருக்காப்புல. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா பொருட்டோவும் சாரதாவும் செத்துற மாதிரி, கவாக்கி அவங்க ரெண்டு பேத்தி கொண்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ரியாலிட்டிஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மல்டிபிள் டைப் ஆஃப் ரியாலிட்டிஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஒரு ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருக்காப்புல, இது வேறு யாரும் இல்லை நம்ம காராவோட அடாப்டட் சன் தான், அவனையுமே இந்த இடத்துல காமிச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரியாலிட்டிஸை ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம காஷின் கோஜியால் பார்க்க முடியுது. இத்தனை ரியாலிட்டிஸ் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸாக அவள் பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாதிரி நடந்திருக்கு. அதனால் நீ ஃபியூச்சரில் என்னென்னலாம் கற்றுக்க போறியோ என்னால் இதை பார்க்க முடியும். ஃபியூச்சர் என்ன ஜுட்ஸு கற்றுக்கிறியோ அதை நான் இப்போ உனக்கு இப்பயே சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி காஷின் கோஜி தான் பொருட்டோவுக்கு ஏகப்பட்ட ஜுட்ஸஸை சொல்லி கொடுத்துட்ருக்காப்புல. சாசுகே எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அடுத்து பொருட்டோவுக்கும் நிறைய விஷயத்த காஷின் கோஜி கற்றுக் கொடுத்துருக்காப்புல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காஷின் கோஜி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக மாறின தருணம் இஷிகுக்கோட சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் பல ரியாலிட்டிஸாக பார்த்துட்டு இருந்திருக்காப்புல. அந்த மாதிரி பல ரியாலிட்டிஸில் இப்போ நாம் இருக்கிற இந்த ரியாலிட்டியில் தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். மீதி இருக்கிற எல்லா ரியாலிட்டியும் ஆக்சுவலி அதே ரெசம்பலன்ஸ் தாங்க வருது. நீங்கள் மற்ற ரியாலிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சாகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தங்க செத்து கடைசியில் அந்த டிவைன் ட்ரீ மூலமாக இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தான் மீதி எல்லா ரியாலிட்டிஸ்லையுமே காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு ரியாலிட்டியில் மட்டும்தான் இப்போ பொருட்டோ ஜெயிக்கிற மாதிரி, இந்த பொருட்டோ கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் நம்ம எத்தனை தடவை ஜெயிச்சிருக்கோம், ஒரே ஒரு ரியாலிட்டியில் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற சேம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டெக்னிக்கை இந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவாக்கி இதில் நீ கொல்ல வேண்டிய நிலம வரும் அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இல்லை நான் கவாக்கியை கொல்ல மாட்டேன், அவனை நான் திருத்தி கூட்டு வர தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம நருட்டோவில் பார்த்தாலும் ஒரு சீன் அந்த மாதிரி நான் அவனை காப்பாற்றணும் முட்டாளாக இருந்தால் நான் முட்டாளாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் சாசுகே திரும்ப கூட்டிகிட்டு வருவேன் நருட்டோ அப்படி பாஸ்ட்டில் ஜிராயா கிட்டே சொன்னானோ அதே மாதிரி நான் கவாக்கியை திரும்ப கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காஷின் கோஜி கிட்ட பொருட்டோ சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சேம் பேரல் சீன்.
அண்ட் அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்ன கஷின் கோஜியோட புது பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமோட வந்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ஆளுகளுக்குள்ளேயுமே அந்த ஷின்ஜுட்ஸோட ஏகப்பட்ட ஷின்ஜுட்ஸு பவரில் இருந்துகிட்டு இருக்கு. ஷின்ஜுட்ஸுன்றது கிட்டத்தட்ட அந்த ஓட்சுட்சுகிஸோட ஒன் ஆஃப் தி எபிலிட்டிஸ் தான். அதில் பவர்ஃபுல்லான ஆள் யாரான்னு கேட்டிங்கன்னா ஷிபாய் ஓட்சுட்சுகி. அவனோட ஒன் ஆஃப் தி எபிலிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த 10 டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுமே. இந்த 10 டைரக்ஷன்ஸ் எபிலிட்டி யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் என்னென்னலாம் நடக்குதுன்றதை பார்க்க முடியுது. அந்த ஒன் ஆஃப் தி எபிலிட்டி இப்போ காஷின் கோஜிக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இந்த அஷிராமா செல்ஸை வச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்த காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தனுமே பார்த்தேன் பவர்ஃபுல்லாக அடையணும்னா அதுக்கு அஷிராமா செல்ஸ் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த பொருட்டோட அஷிராமா செல்லாம் செயல்படுறது தான் இந்த ஷிபாய் ஓட்சுட்சுகியோட பவர்ஸு. அந்த ஷிபாயோட சிஞ்சுட்ஸோ எல்லாமே எப்படி அஷிராமா செல்லோ அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஷிபாயோட அந்த சிஞ்சுட்ஸோ அங்கே ஜிராயா மாதிரி கஷின் கோஜி எல்லாம் அப்படியே பேரலாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்கப்பா. அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோல்தோன் ஒன்று இருக்கும். அந்த சோல்தோன் புதுசாக ஒன்று முளைச்சிருக்கிறதா பார்த்தீங்கன்னா மட்சுகி சொல்கிறப்ப அதில் யார் இன்னும் வரப்பாங்கன்னு தெரில. அவங்களுக்கே ஆர்வமாக இருக்கும் அதுலேருந்து யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சோல்தான்லேருந்து மேபி வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ஷின்கியாக இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கஷின் கோஜி காட்டின ஒன் ஆஃப் தி ஃபியூச்சரில் அந்த ஷின்ஜுட்ஸுமே அந்த ஷின்கியோட ஒரு இந்த ஷின்ஜுவுமே காட்டியிருந்திருப்பாங்க. மேபி இப்போ வரப்போகிற அந்த ஷின்ஜு ஒருவேளை ஷின்கியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஜூராவே பார்த்தீங்கன்னா காராவோட அந்த இது தான் காராவோட ஷின்ஜு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. வந்தால் பார்ப்போம் அது யாருன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் நான் சொல்லணும்னு நினச்சது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சாப்டருக்காக நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணி சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சுன்றதையும் கீழே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.